Hello மக்களே, சந்தோஷ் பாலகுரு once again. COVID இப்போ போயிட்டு இருக்க சினாரியோவில் வந்துட்டு what will be the actual experience of a person who has actually went through this treatment process? அதை வந்துட்டு I wanted to just discuss with my friends and அவங்களோட experience share பண்ண you may feel little more confident on how to handle the situation. That is the intention of this video. So let me introduce Praveen, who's my friend. Praveen, straight away topic போயிடலாம். உங்களுக்கு கோவிட் வந்துச்சு இல்லை, எப்படி வந்துச்சு? நீங்கள் ரெகுலர் ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து ஜூன் 12th அப்பாவுக்கு லைட்டாக ஃபீவர் இருந்தது. ஓகே. ஸோ ஃபீவர் இருந்தது, ரைட் ரன்னிங் வச்சுட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. அவங்க சொன்னது ஒரு 2-3 days பாருங்கள், இஃப் சிம்டம்ஸ் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் அ கோவிட் டெஸ்ட். ஓகே. ஸோ ஜூன் 13th ஈவினிங், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜூன் 13th ஈவினிங் வந்து தம்பிக்கு வந்து பாடி பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேட்டர் ஆஃப் 1 day டைமில் அப்பாவுக்கு சிம்டம்ஸ், தம்பிக்கு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு? 14th வந்து தம்பிக்கு ஃபீவர் வருது. 14th ஈவினிங் எனக்கு வந்து சிம்டம்ஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. 2 days ப்ராசஸ். 2 days ப்ராசஸில் எல்லாருமே சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு வந்ததுலேருந்து ஒரு 2 daysல தான் உங்களுக்கு ரியல் சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்துச்சு. ஆமாம், எனக்கு ஃபேமிலிக்கு வந்ததுக்கப்புறம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர், உங்களுக்கு சிம்டம் வந்துருச்சு. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணீங்க? சிம்டம்ஸ் வந்த உடனே ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ டெஸ்ட் எடுத்துட்டோம் நாங்கள். ஓகே. நீங்களா வாலண்டியராக போனீங்களா இல்லை கார்பரேஷன் வந்து கேட்டதுனால போனீங்க? இல்லை, நாங்களா வாலண்டியராக போனோம். ஓகே. நாங்கள் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ஸ்லிப்பு வேணும். இங்கே நியர்பையில் எடுத்தோம்னா, கேஎம்சியில் எடுத்தோன்னா இந்த ஸ்லிப் தேவை, போய் சிம்டம்ஸ் சொன்னீங்கன்னா யார் வேணால் எடுத்துக்கலாம் கேஎம்சியில். ஓகே. கேஎம்சி மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஷன்? கேஎம்சி, ஜிஹெச், ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல், நீங்களாம் வந்து போனோன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்குது, இல்லை யாராவது கான்டாக்ட்ஸில் பாசிட்டிவ் கான்டாக்ட்ஸில் வந்தோம் அப்படின்னா சொன்னால் அவங்களே எடுத்துறாங்க. வேறு எதுவும் டாக்டர் எதுவும் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவை. நீங்கள் கேஎம்சி போனீங்க? நான் கேஎம்சி போனேன். கேஎம்சி போய் நின்னோடனே அங்கே ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா வந்து அங்கேயே வந்து கோவிடுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் பிளேசஸ் இருக்குது. ஓகே. அங்கே எல்லாமே டேரக்ஷன்ஸ் அங்கேயே இருக்கும். அங்கே போனீங்கன்னா சிம்டம்ஸ் கேட்பாங்க, வீட்டு ஃபோன் நம்பர், அட்ரஸ் கேட்பாங்க. ஓகே. தென் அரௌண்ட் ஒரு நான் போனப்போ, அப்பா போனப்போ வந்து அன்றைக்கி சண்டேன்றனால ஒரு 5 people தான் இருந்தாங்க. ஓகே. நான் போனப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 to 10 people இருந்தாங்க. பட் அந்த டைம் வந்து டெஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்து கொஞ்சம் டிலே, ஒரு 10-15 minutes எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்தது, அவ்வளோதான். ஓகே. நீங்கள் சொல்கிற சிச்சுவேஷன் வந்துட்டு ஜூன் ஸ்டார்டிங்கில், ஜூன் மிட்ல சொல்லும் போது நம்பர் ஆஃப் கேசஸ் பார்த்தீங்கன்னா 2000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆமாம், அந்த டைமில் இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது ஆக்சுவலாக கேஎம்சிக்கு வெளியே வந்துட்டு அரௌண்ட் 8 people வேறு. அதாவது அந்த டெஸ்ட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 people தான் இருந்தாங்க. ஓகே. அதுவும் வந்து நான் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து எனக்கு வெயிட் பண்ணுற டைமிங் இல்லை. ஓகே. ஸோ என்னென்ன பண்ணீங்க அங்கே உள்ள போய்? அங்கே என்ன போனோன்னா சிம்டம்ஸ் கேட்பாங்க. சிம்டம்ஸ் கேட்டுட்டு அங்கே டாக்டர் இருப்பாங்க, எடுத்துட்டு அவங்க டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்தா நம்ம டேரெக்டாக போய் டெஸ்ட் எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். 2 days, அதில் வந்து 2 days ரிசல்ட் வர்றதுக்கு. இப்போ மண்டே எடுத்தேன், நான் வந்து மண்டே எடுத்தேன். இப்போ அப்பா வந்து சண்டே எடுத்தாங்க. சண்டே எடுத்தவங்களுக்கு டியூஸ்டே மார்னிங் வந்து ரிசல்ட் வந்துருச்சு. பட் நியர்பை ஹெல்த் கேர் எடுக்கிறவங்களுக்கு 3 days வரைக்கும் டைம் ஆகுது. நியர்பை ஹெல்த் கேர் சென்டர் எடுக்கிறவங்களுக்கு, அதாவது அந்த கேம்ப் மாதிரி எடுக்கிறவங்களுக்கு 3 days வரைக்கும் டைம் ஆகுது. போய் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கொண்டு போய் கலெக்ஷன் பண்ணி இது பண்ணி கொடுக்குறது. ஸோ அதோட இது பெட்டர், நீங்க டைரக்டா கேஎம்சி போறது பெட்டர். கேஎம்சில கொடுக்கலாம், பட் கேஎம்சி போனா 2 daysல வரும். அங்கனா வந்து இதுவே நெகட்டிவ்னா ஃபோன் வராது நமக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் தெரிய வருமே. நெகட்டிவ்னா ஃபோன் வேணும்னா இப்போ வந்து ஹெல்த் கேர் எடுத்தீங்கன்னா ரிசல்ட் தெரியாது. கேஎம்சி எடுக்கிறவங்க வந்து டேரெக்டாக அங்கே போய் நம்ம வந்து கேட்டுக்கலாம். அங்கே வந்து ஒரு டிஎன் ஆஃபீஸர் அங்கே போய் ரிசல்ட் வேணும்னு சொன்னோன்னா நெகட்டிவாக ரிசல்ட் தரமாட்டாங்க. பட் தே வில் டெல் வெதர் இட் இஸ் a positive or negative. ஓகே. அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேணும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ஆயிடுச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் கேஎம்சில இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறமேல் தே என்ஷூர் தட் யூ கம் ஆன் பை யோர் செல்ஃப் ஆர் ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போனாங்களா? இல்லை, இப்போ வந்து அப்பா வந்து சண்டே கொடுத்துட்டு வந்தாங்க. டியூஸ்டே மார்னிங் வந்து அரௌண்ட் 8 o'clock வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. ஓகே. ஃபோன் வந்துட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவ், நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னொரு 1/2 hourல ஃபோன் வரும், எங்கே வரணும்னு சொல்லுவாங்க, நீ அங்கே வந்துட்டா போதும் அப்படின்னாங்க. சரி. அடுத்த 1/2 hour அதே மாதிரி வந்து ஒரு கால் வந்துச்சு, ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. நீங்கள் வள்ளியமலை அதாவது அவங்க வீட்டுக்கு நியர்பை இருக்க காலேஜில் இது கேம்ப் வைக்கிறாங்க, அங்கே போகணும். எங்களுக்கு பார்த்தா நியர்பை ஒரு 1.5 kilometers வள்ளியமலை காலேஜ் இருந்துச்சு. உங்கள் வீடு எந்த ஏரியா? எனக்கு வந்து அரும்பாக்கம். ஓகே. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாங்க, உங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இது வந்துட்டு ஒன்லி ஃபார் அப்பா. உங்களோட ரிசல்ட் அந்த டைம்ல வரல? ஆமாம், எங்களுக்கு ரிசல்ட் வரல. உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் வரல, ஆனால் அப்பா எனக்கும் அம்மாவுக்கும் வரல. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வரல, பட் அப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி அவங்க 2 பேர் ப்ரொசீட் பண்ணாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்துட்டோம். அவங்க சிம்டம்ஸ் நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம். பட் அந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணல? ஆமாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட். ஸோ அங்கே போன உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி கேம்ப்ல என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் போன உடனே ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க ஃபில் பண்ண சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லங்ஸ் எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்டு, ஆக்சிஜன் லெவல், இது எல்லாமே பிபி, இது எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணிட்டு அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்லாம் வந்து உங்களுக்கு half an hour to 1 hour உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க, டாக்டர் போய் பார்க்கணும் நம்ம. அவங்க பார்த்துட்டு நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. மைல்டாக இருக்கா, சிவியராக இருக்கா, ஆக்சிஜன் லெவல் பார்த்தாலே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு.
ஸோ உங்களுக்கு வேணும்னா ஹோம் குவாரண்டைன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சிம்டம்ஸ் இருந்தாலும் அப்பா வந்து ஹோம் குவாரண்டைன் வந்து ஃபெசிலிட்டியாக ஃபீஸிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்துட்டு உங்க அப்பா அண்ட் பிரதர் தேர் செல்ஃப் எஃபிஷியன்ட், அங்க போய் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க கேட்குறேன். இல்லை அந்த டைம்ல ஒரு சீனியர் பேஷண்ட்டுக்கு இருக்கு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கால் வந்துருச்சு, தே ஆர் கால் ஆஸ்க் டு கம், அட்டெண்டியா நம்ம போலாமா கூட? உள்ள அலோ பண்ண மாட்டாங்க உங்களை, பட் டிராப் பண்றதுக்கு நீங்க போகலாம். அதுக்கப்புறமே ஹூவர் வாட் எவர் they will take care. நம்ம அதை பத்தி கவலைப்பட்டு ஓகே, they will take care. that is my doubt. Next, சோ அங்க வந்து போனோனே டாக்டர் இருப்பாங்க, டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன ஹோம் குவாரண்டைன், இங்க வந்து ஹோம் குவாரண்டைன் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்பா, எங்களுக்கு வந்து ஃபீஸிபிள் இல்ல. ஓகே, சோ நான் கேர் சென்டர் போறோம். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க, either you can stay at home or you can come to hospital, so you opted to go for the hospital. ஓகே, சோ வந்து தம்பி வந்து எந்த ஒரு கோமார்பிடிட்டிஸும் இல்லன்ட்டு தம்பியை டைரக்டா வந்து கேர் சென்டர் அனுப்பிச்சிட்டாங்க. கோமார்பிடிட்டிஸ்னா வந்து பிபி, சுகர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு. ஓகே, தம்பி வந்து எங்கேஜ் அவனுக்கு எதுவும் இல்லைனால டேரக்டா கேர் சென்டர் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்பாவுக்கு வந்து ரொம்ப டயர்ட் இருந்ததுனால அவர் வந்து ஃபர்ஸ்ட் அங்க பார்த்துட்டு ஜிஹெச்சுக்கு ப்ரிஃபர் பண்ணாங்க. அங்க போய் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க. கன்சல்ட் பண்ணிட்டு அங்க எல்லாமே ஓகே, உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை, நீங்க கேர் சென்டர் போலாம். திரும்ப அப்பாவையும் கேர் சென்டரே அனுப்பிட்டு அங்க அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, கேர் சென்டர் போயிட்டு கேர் சென்டரும் அரும்பாக்கம் தானா? இல்ல, கேர் சென்டர் எங்க நமக்கு எங்க அவங்க அந்த டேட்ல எங்க வந்து வேகன்சி இருக்கோ அங்க போடுவாங்க. ஓகே, அன்னைக்கு உங்களுக்கு எங்க இருந்துச்சு? அப்பாவுக்கு வந்து ட்ரேட் சென்டர்ல போட்டாங்க. ஓ சரி, ஓகே. எனக்கும் அம்மாக்கும் வந்து புளியந்தோப்பு இதுல போட்டுருந்தாங்க. ஓகே, ஃபைன். ஸோ அங்க போனா அங்க ஒரு டாக்டர் இருப்பாங்க. அதாவது ட்ரேட் சென்டர்ல ஒரு டாக்டர் இருந்தாங்க அப்பாவுக்கு. இதெல்லாம் அப்பாவோட இது சொல்றாங்க. அகைன் இப்போ ஒரு பிரேக். நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு கேஎம்சில வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து கால் பண்ணாங்க. இப்போ திருப்பி இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. இந்த டிரான்சாக்ஷன் இட் வில் பி ஆன் யுவர் ஓன். நீங்க பைக்ல கூட டிராவல் பண்ணிக்கலாமா இல்ல ஆம்புலன்ஸ்ல தான்? ஆக்சுவலா வந்து லாக்டவுன் டைம்ல தே ஆர் சென்டிங் தி ஆம்புலன்ஸ். ஓகே, கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சு ஒரு தடவை பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. லாக்டவுன் டைம்ல தே ஆஸ்க்ட் us to come on us. நம்மளே வந்துக்கலாம். சோ அதெல்லாம் வந்து நம்ம ஆம்புலன்ஸா வரணும் இல்ல இதுதான் வரணும், நம்ம பைக்ல கூட இல்லன்னு சொன்னா they will arrange. some cases they are arranging. ஓகே, சரி, அரேஞ்ச் பண்றாங்க. சோ நீங்க அப்பாவும் தம்பியும் கேர் சென்டருக்கு போயாச்சு. கேர் சென்டர் போயிட்டாங்க. அங்க வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஓகே, அந்த டாக்டர் வந்து திரும்ப எல்லாமே என்ன கிடையாது, ஆக்சிஜன் லெவலும் பிபி மட்டும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அங்க ஓகே, செக் பண்ணிட்டு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டு அந்த சிம்டம்ஸ்க்கு டேப்லெட். ஓகே, ட்ரீட்மென்ட் சென்டருக்குள்ள போயாச்சு. ஆமா, அதுக்குள்ள போயிட்டு இதுதான் பண்ண இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மாதிரி கொடுத்தாங்களா? எல்லாருக்குமே தனித்தனி ரூம் இருந்தது. ஜென்ட்ஸ் தனி, லேடிஸ் தனி. அதுல எல்லாருக்கும் ஒரு சிங்கிள் ரூம் இருக்காங்க. சிங்கிள். ஸோ அப்பா தனியா இருந்தாரு, தம்பி தனியா இருந்தாங்க, அண்ட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தனித்தனியா கொடுத்துருந்தாங்க. ஆமா, எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து போனா டாக்டர் செக். நான் வந்துட்டு அட்மிட் ஆயிட்டேன். அடுத்து ஒரு 7 days இருந்தீங்களாங்க இல்ல 14 days? 10 days இருந்தீங்க. ஸோ எனி எக்ஸாம்பிள், ஒரு நாள் மார்னிங் டு ஈவினிங் என்ன நடக்கும்? அங்க வந்து அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா வந்து மார்னிங் எழுந்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கபசுர குடிநீர் பாட்டில்ல கொடுத்துருவாங்க. ஓகே, அப்புறம் டீ வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அரௌண்ட் 8:30 வந்து டிஃபன் வரும். டிஃபன் வித் எக். ஓகே, என்ன டிஃபன் ஜெனரலா இருக்கும்? ஜெனரலா பாத்தீங்கன்னா வந்து தோசை, இட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபுட் வந்து அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு ஃபுட். ஓகே, எக் கொடுத்துருவாங்க டிஃபனோட. நான் அல்பமா கேட்கறேன்னு நினைச்சுக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இட்லி வேணும், எக்ஸ்ட்ரா தோசை வேணும், அது கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்கறது சஃபிஷியன்ட்டா இருக்கும், அதை நம்ம சாப்பிடணும். இல்ல கொடுக்கறதே சஃபிஷியன்ட்டா இருக்கும். ஓகே, அதுக்கு மேல சாப்பிட முடியாது, அது சஃபிஷியன்ட்டா இருக்க மாதிரி தான் குவாண்டிட்டி இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ கொடுத்துட்டு அரௌண்ட் 10 o'clock 10:30 போல அங்க வந்து ரெகுலர் செக்அப் இருக்கும். ஓகே, ரெகுலர் செக்அப் டாக்டர் வந்து எல்லாரையும் வர சொல்லுவாங்க, ஒரு நேம் பை நேம் கூப்பிட்டு அங்க திரும்ப வந்து ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுவாங்க, சிம்டம்ஸ் கேட்பாங்க. ஓகே, எனக்கு ஏதாச்சும் வந்து சளி இருக்கு, எனக்கு நேற்று சளி கூட இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து they will give the tablets. ஓகே. ஸோ அரௌண்ட் 11 o'clock பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆரஞ்சு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, ஆஃப்டர்நூன் அதே மாதிரி லஞ்ச் வித் எக், சாம்பார், ரசம், காஃபி இதுதான். ஈவினிங் வந்து 4:30 போல் சுண்டல், அதாவது இந்த எனர்ஜி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க. திரும்ப 5:30க்கு வந்து டீ, காஃபி. நைட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஃபன் கொடுத்துருவோம். டிஃபன் மெடிசனா போனது என்னது? மெடிசினானா இப்போ நம்ம என்ன சிம்டம் சொல்கிறோமோ அதுக்கு வந்து கோல்ட் இருந்தா கோல்டுக்குள்ள மெடிசன், ஃபீவர் இருந்தா ஃபீவருக்கு அந்த மாதிரி தான் இருக்கே தவிர இது வந்து மைல்ட் சிம்டம். அங்க இருந்தவங்க எல்லாமே மைல்ட் சிம்டம் சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப ஃபீவர், இந்த காஃப் அந்த மாதிரி இருந்தாங்க. சோ உங்க அப்பா, அம்மா, நீங்க, தம்பி எல்லாமே மைல்ட் சிம்டம், எல்லாமே மைல்ட் சிம்டம் சொல்றதா இருக்கும். ஓகே, ஃபைன். சோ இதுதான் கொடுப்பாங்க. நைட் அதே மாதிரி படுக்கிறப்ப வந்து மஞ்சத்தூள் போட்ட பால், சூப்பர், அதுவும் கொடுத்துருவாங்க. ஓகே. டெய்லி வந்து நைட்ல செக்அப் இருக்காது, பட் என்னைக்கா சொன்னா நைட்லயே வந்து தேவல் செக்அப். ஓகே. அந்த சென்டர்ல அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு பேர் இருந்தாங்க? அங்க அரௌண்ட் 600 people இருந்தாங்க. 600? யா. ஓ பரவாயில்லை, 600 சேர்ந்து. அண்ட் எல்லாம் நாங்க வந்து புளியந்தோப்புல இருந்தோம். அங்க வந்து அரௌண்ட் 1400 people, அரௌண்ட் 1000 to 1400 people. Okay. Depends on the vacancy. Per day experience at your at Chennai Trade Center for your father, இந்த மாதிரி சொன்னீங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு புளியந்தோப்புல வந்துச்சா இல்ல யூ ஹேட்? அங்க வந்து புளியந்தோப்புல என்னன்னா வந்து டெய்லி வந்து ரெகுலர் செக்அப், டாக்டர் செக்அப் இருக்காது. ஓகே. அங்க டாக்டர்ஸ் வருவாங்க,
இப்போ நமக்கு ஏதாச்சும் வந்து தொந்தரவு இருந்தது, அதாவது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, சளி இருக்குது, எனக்கு ஃபீவர் அதிகமாகுது அப்படின்னா அவங்க வரப்போ நம்ம போயிட்டு இது பண்ணோம்னா அப்போ பார்த்து இது பண்ணுவாங்க. தே வில் நாட் செக் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஏன்னா நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அதிகம்னால யாருக்கு தொந்தரவு இருக்கோ அவங்க போயிட்டு சொல்லலாம். அப்படி இல்லை டாக்டர் வந்து போயிட்டாங்க, போனதுக்கப்புறம் எனக்கு இருக்குன்னா ஒரு ஃப்ளோர்லேயே வந்து ஒரு ஃபோன் இருக்கும். ஓகே, அந்த நம்பர் கொடுத்துருவாங்க நமக்கு 600 700 நம்பர். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி எனக்கு வந்து சளி இருக்குது, எனக்கு ஃபீவர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா வருவாங்க. தென் நர்ஸ் வருவாங்க, வந்து அவங்க டேப்லெட் கொடுத்துட்டு 1000 பீப்புள் அங்கே அரௌண்ட் 1000 பீப்புள்னா ஒருத்தங்களுக்கும் வந்துட்டு ஒரு நர்ஸ் இருக்க முடியாது. இல்லை ஒரு 100 பேருக்கு ஒரு நர்ஸ் ஒரு ஃப்ளோர்லேயே அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, வருவாங்க, எல்லா ஃப்ளோருக்குமே வருவாங்க. எல்லாரும் போகணும்னு அவசியம் கிடையாது, யாருக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்கோ அவங்க போகணும். ஓகே, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் நர்ஸும் இருக்காங்க டு டேக் கேர் ஆஃப் 1000 அது நாங்க அவங்கள மீட் பண்ண அவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, நர்ஸ் இருந்தாங்கன்ட்டு. பட் அந்த பிரச்சனை இருக்கும்போது they will be available. ஓகே, சோ அந்த கம்ஃபர்ட் அதாவது நீங்க ரொம்ப நான் மூச்சு விட முடியல, எனக்கு டக்குன்னு வரல, ஆனா ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காங்க வர்றது, அந்த மாதிரிலாம் அது மாதிரி கிடையாது. நம்ம கால் பண்ணோம்னா அவங்க வந்துருவாங்க, வந்து என்னன்னு பார்ப்பாங்க. ஓகே ஃபைன். அண்ட் ஈச் ஃப்ளோர்ல ஆள் இருப்பாங்க. ஈச் ஃப்ளோர்ல இருப்பாங்க, அவங்க காமனா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க. நம்ம கால் பண்ணோம்னா அந்த ஃப்ளோருக்கு ரெஸ்பெக்ட் உடனே வருவாங்க, வந்து என்னன்னு கேட்பாங்க. ஓகே, we can so actually நீங்க வந்துட்டு ஒரு ரூம்ல கம்ஃபர்ட்டபிளா உட்கார்ந்து வீடு மாதிரி தான், வீட்ல எப்படி இருக்கமோ அதே மாதிரி அங்க இருக்க வேண்டியதா, நம்ம அங்க இருக்க வேண்டியதா, ரூம்ல இருக்க வேண்டியதா. என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டர் ஏதாச்சும் இருக்கு, அதாவது டிவி ஏதாச்சும் இருக்குமா உள்ள? ஆக்சுவலா வந்து நாங்க அந்த பக்கம் ட்ரேட் சென்டர்ல எதுவும் கிடையாது. நானும் அம்மாவும் புளியந்தோப்புல இருந்தோம். அங்க வந்து ஒரு ஃப்ளோர்ல ஒரு டிவி இருந்தது. ஓகே, பட் அது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ரொம்ப ரேர் கேஸா யூஸ் பண்ணுவாங்க, யாரும் யூஸ் பண்ண மாட்டல. வேற எதுவும் இது மாதிரி கிடையாது. காமனா ஒரு டிவி இருக்குமா? காமனா அந்த வராண்டால ஒரு டிவி இருக்கும். சோ யாராவது வந்து பார்க்கணும்னா வந்து பார்த்துட்டு போயிடலாம், நின்னுட்டு பார்த்துட்டு போற மாதிரி அப்படிதான் இருக்கும். ஆனா ரூமுக்குள்ள எதுவும் இருக்காது. ரூமுக்குள்ள எதுவும் இருக்கு. ஓகே, உள்ள மொபைல், நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு போற துவைக்கிறது, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? மொபைல் வந்து இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி தான், அதில் 2 பேர் இருக்கும். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் போர்ட் அவைலபிள் உங்களுக்கு. ஓகே, இதே வந்து நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்லயும் இண்டிவிஜுவல் மொபைல் போர்ட்ஸ் அவைலபிள். ஸோ மொபைல் சார்ஜர் மொபைல்ல ஏதாச்சும் பார்த்துக்கலாம், அதாவது டிவி இல்லாட்டி மொபைல்ல இருந்து பார்த்துக்கலாம், ஐபேட் இருந்தா ஐபேட் வச்சு யூஸ் பண்ணலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன், அதை பத்தி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, உங்களோட ஃப்ரீனஸ் நீங்க இருந்துக்கலாம். ஓகே, அண்ட் கிளாத்ஸ் வாஷிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணி நம்மளே வந்து ட்ரை பண்ணிக்க வேண்டியது, அது வந்து எந்த இதுவும் கிடையாது. ஓகே, அவங்க கிளாத்ஸ் அவங்க வாஷ் பண்ணி அவங்க அது எங்க வாஷ் பண்ணுவீங்க? நான் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு. ஓகே, பாத்ரூமோட ஹைஜீன் கிளீன்லாம் எப்படி இருந்துச்சு? காமன் தானா? இல்ல, இப்ப புளியந்தோப்புல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்றதுனால 2 பேர், நானும் அம்மா இருந்தோம். அம்மா ஹால்ல இருந்தாங்க, நான் பெட்ரூம்ல இருந்தேன். ஸோ காமன் டாய்லெட். ஓகே, ஸோ வந்து டெய்லி வந்து டாய்லெட் வந்து ஒரு 3 days ஒன்ஸ் கிளீன் மாதிரி கிளீன் பண்ணுவாங்க. ஹாலும் பெட்ரூமும் வந்து மாப் போடுறது வந்து டெய்லி வந்து they will clean the floors. ஓகே, பட் ட்ரேட் சென்டர்ல பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து காமன் டாய்லெட் தாங்க, பட் ஆனா they will clean regularly. பட் அங்க வந்து காமன் டாய்லெட் தான். அதெல்லாம் வந்து காமனா ஒரு இடத்துல போய் காய போட்டுக்கணும், ரூம்ல வந்து அங்க ஜன்னல்ல இல்ல பெட் மேல எங்கேயாச்சும் அந்த மாதிரி காய போட்டுக்கணும். எனக்கு ஐ ஹேவ் எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, சாக்லேட் சாப்பிடணும் போல, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. வெளியிலேருந்து வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்லை எனக்கு கேட்டால் அங்கே உள்ள கிடைக்கும்? இல்லை, நான் இருந்தது லாக்டவுன் டைம், நான் இருந்தது ஆக்சுவலாக இந்த ஜூன் இந்த லாக்டவுனில் நான் மாட்டிக்கிட்டோம். அதனால வந்து வெளியிலேருந்து யாரும் வந்து போனோம், எனக்கு வந்து அந்த ஆப்ஷன் எதுவும் கிடைக்கல. ஸோ அதை பற்றி எனக்கு கரெக்டாக எதுவும் தெரியல, ஃபீஸிபிள் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஓகே, ஸோ ஆனால் உள்ளே இருக்கிறதே சஃபிஷியன்ட், உள்ள வந்து ஃபுட்டு உங்களுக்கு சஃபிஷியண்டாக டைமுக்கு டைம் வந்து எல்லாமே கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்துட்டு 10 days பீரியட் முடிச்சிட்டீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10 days ஸ்டே பண்ணாங்க. 100% நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க? கம்ஃபர்டபுளாக தான் இருந்தோம். ஓகே, ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்தால் 10 days முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து உங்களோட டிஸ்சார்ஜ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, இது யூ ஹேவ் டு பி இன் ஹோம் குவாரண்டைன் ஃபார் 7 days 10 days 14 days அந்த மாதிரி இருக்கும் அதில். ஸோ அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி அவங்க லாக்டவுன் போயிருந்தனால அவங்களே வந்து ட்ராப் பண்ணாங்க. ஓகே, இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கியூர் ஆயிட்டீங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? ஏதாவது திருப்பி டெஸ்ட் பண்ணாங்களா? டெஸ்டிங் கிடையாது ஆக்சுவலாக, அவங்க யாரும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆஸ் பர் ஐசிஎம்ஆர் ரூல்ஸுமே வந்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ரூல்ஸும் இருக்குது, அவங்களும் டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ உங்களுக்கு கோவிட் போயிடுச்சுங்கிறது எப்படி தெரியும்? அது இல்லைன்றது தான் வந்து அவங்க அப்படின்றதுல தான் அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ 10 days இருந்தால் அந்த வைரஸோட லைஃப் டைமே வந்து 14 days தான். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து 10 days வந்து இங்கே 7 days வந்து ஹோம் குவாரண்டைன் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஃபீலிங் இல்லையா? எனக்கு இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. 10 நாள் இருந்துட்டோம், எல்லாமே ஓகே, பெருசா மெடிசன் கொடுக்கல, பெருசா இது பண்ணல, நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். 10 நாள் முன்னாடி கோவிட் இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ இல்லைன்னு நான் அசியூம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. அந்த ஒரு மென்டல் இது உங்களுக்கு இருந்தது? கண்டிப்பா எனக்கு இருந்தது. அது ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ ஏன்னா வீட்டுக்கு வந்து ஹோம் குவாரண்டைன் 7 days அப்புறம் நான் ஆஃபீஸ் போகணும், வெளியில வரணும், நம்ம மாதிரி ஃப்ரீயாக போகலாமா வேணாமா, நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்தது. பட் அங்கே கேட்டது அங்கே என்ன பண்ணால் எனக்கு இல்லை, எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 14 days அந்த வைரஸோட லைஃப் டைம் வந்து 14 days சொல்கிறாங்க. ஸோ
ஸோ வந்து நீங்கள் 10 days இங்கே 7 days ஹோம் குவாரண்டைன் இருந்தீங்கன்னா நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் ஃப்ரீயாக போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீவர் இருந்தாலோ கோல்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் இது பண்ண முடியும். இல்லாட்டி இல்லை மோஸ்ட்லி இருக்கு 99% இருக்காது. ஓகே, இப்போ நம்ம டிவியில் வந்துட்டு இவ்வளோ பேர் ரிகவர் ஆயிட்டாங்கன்னு சொல்றது வந்துட்டு கோவிட் டெஸ்ட் பண்ணி ரிகவர் ஆனவங்க கிடையாது. அது வந்து 100% அப்படி சொல்ல முடியாது. எனக்கு எவ்வளோ அதில் 100% நம்மளுக்கு ஃபுல் நியூஸ் தெரியாது. பட் ஆனால் வந்து மைல்டு சிம்டம்ஸ் இங்கே கேர் சென்டர் போகிறவங்க டெஸ்ட் பண்ணலை. பட் நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்காங்களே அவங்களுக்குலாம் டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். பட் அது 100% நமக்கு எப்படின்னு நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு தான் தெரியும். பட் கேர் சென்டர் இருந்து போகிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணல. ஓகே, மேபி நீங்க அந்த கொஞ்சம் சீரியஸா இருக்கவங்களுக்கு வந்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி நான் நியூஸ் படிச்சேன். அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஓகே ஃபைன். ஸோ இந்த 10 days முடிஞ்சதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஹோம் குவாரண்டைன். அங்கே அதே மாதிரி இங்கே எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வீட்டில் போயிட்டு ஹோம் குவாரண்டைன் இருக்கணும். அங்கே வந்து நாங்கள் போன அடுத்த நாள் இப்போ நாங்கள் வந்து 25th போனோம். 26th மார்னிங்கே வந்து கார்பரேஷன்லேருந்து வந்தாங்க. இதுக்கு ஒரு டெடிகேட் ஒரு பர்சன் போட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் வந்தாங்க. வந்துட்டு வந்து எல்லா டிஸ்சார்ஜ் சம்மரியும் பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி ஹோம் குவாரண்டைனில் தான் இருக்கணும், உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணாலும் நாங்கள் பண்ணுவோம்னா அதுக்கு இன்னொரு பர்சன் வந்தாங்க. அதாவது நாங்கள் வெளியில் போகாமல் எங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அதாவது என்னென்ன திங்ஸ் வேணுமோ அந்த மாதிரிலாம் ஆமாம் சாப்பாடோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸோ கிராசரிஸோ எது வேணுமோ வாங்குறது மெடிசின்ஸோ அவங்க நம்பர் கொடுத்துட்டு போயிட்டாரு. நாங்கள் எந்த டைமில் கால் பண்ணாலும் அவர் வருவார். நம்ம தான் பே பண்ணணும்னா பே பண்ணிட்டு அவர் வாங்கிட்டு வந்து எல்லாமே கொடுத்துருவாரு. ஸோ அந்த இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. கார்பரேஷன் சைடில் தான் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த வீடை சானிடைஸ் பண்ணுறது அது வந்து நம்ம பாசிட்டிவ் வந்தாலும் அவங்களே கார்பரேஷன் வந்து பண்ணுவாங்க. 3 days பண்ணுவாங்க. ஆமாம் பண்ணுவாங்க. திரும்ப நம்ம வந்து இந்த முடிச்சுட்டு ஹோம் குவாரண்டைன் போகிறப்ப அப்போ வந்து ஒரு நாள் பண்ணாங்க. சானிடேஷன் ஃபுல்லாக பண்ணிட்டு தான் போனாங்க. அந்த கார்பரேஷன் இப்போ அவங்க நம்பரை கொடுத்தாங்க. எந்த ஒரு இதனால நம்ம அப்ரோச் பண்ணால் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சது எங்களுக்கு. ஓகே, மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டவுட் தான் எனக்கும் இருக்கு. இந்த ஹோல் ப்ராசஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? எனக்கு அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து 0. இந்த கவர்மெண்ட் டெஸ்டிங் ஃப்ரீ, ஸ்டே எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட செலவு. சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நீங்க ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால அந்த மாதிரி இருந்துச்சு? இல்ல கிடையாது, ஜெனரலா எல்லாருக்குமே இதே ப்ராசஸ் தான். ஓகே, பட் ஃபுட்டு வந்து நான் நிறைய பேர் ஒரு சிலர் வந்து நல்லா இல்லைன்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க. பட் நாங்க இருந்த சென்டர்ஸ் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் ஆகட்டும் இல்லை புளியந்தோப்பு 2 இடத்துலயுமே ஃபுட்டு வந்து குறை சொல்ற மாதிரி நல்லா இந்த அளவுக்கு ஹைஜீனா இருந்துச்சு. கவர்மெண்ட் இந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றது வந்து நல்ல ஒரு பாராட்டுறதுக்கு வேண்டிய விஷயம். நீங்க ஜெனரல் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க. ஜெனரல் ஆஸ் a common man what you faced was comfortable experience. இதே மாதிரி ஹோம் குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து 7 days முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்பரேஷன்ல இருந்து திரும்ப வந்தாங்க. லாஸ்ட் டே வந்துட்டு பேனர்லாம் எடுத்துட்டாங்க. வீட்டுல இருந்து எடுத்துட்டு திரும்ப எல்லாருக்கும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு யூ ஆர் ஆல் ஃபைன், யூ கேன் கோ அவுட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு. ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபிள், உங்க ஃபேமிலி எல்லாமே கம்ஃபர்டபிள். பட் சைக்காலஜிக்கலா உங்களோட நெய்பர்ஸ் ஆர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்ணாங்க? Did they isolate you or பேசும்போது ஒரு பயந்து ஃபியரோட பேசினாங்களா? or they were all okay பரவாயில்ல this is a common thing அந்த மாதிரி ஏத்துக்கிட்டாங்க? இல்ல அந்த மாதிரி யாருமே ஐசோலேட் பண்ண மாதிரி எனக்கு வந்து எந்த இடத்துலயுமே ஃபீல் ஆகல. ஓகே, என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் ஆகட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எங்க வீட்டில் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் 7 பேருக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. எங்க வீட்டில் ரெண்ட்டுக்கு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் எந்த சிம்டம்ஸும் இல்லை. அவங்களுமே வந்து நாங்க போற டைம்ல வந்து எனக்கு வீடு ஃபுல்லாவே லாக் பண்ணிட்டு போனோம். அவங்க மட்டும் தான் இருக்காங்கன்னா தே ஆர் சப்போர்ட்டிங் அஸ் இன் ஆல் தி வே. சோ எங்கேயுமே வந்து ஐசோலேட்டா ஃபீல் பண்ணல. நான் எங்கெல்லாம் ஆக்சுவலா இனிஷியல் இப்போ நான் இவ்வளவு ப்ராசஸ் சொல்றேன். பட் எனக்கு பாசிட்டிவ் வந்தப்ப எனக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. அந்த ஒரு ஃபியர் இருக்கும். எனக்கு வந்து அடுத்து என்ன நடக்குமோ, நமக்கு வந்து அதாவது எல்லாருமே இருந்தா நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருந்தது. ஒரு உயிர் பயம் இருந்தது எனக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தம்பி போயிட்டு இதான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனா அடுத்து நான் போய் எனக்கு வந்து எனக்கே வந்து ஓகே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் தி ப்ராசஸ், இது ஒண்ணும் இல்ல சரியாயிடும் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. சோ அந்த ஃபியர் இருக்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட பேசுறப்போ தே ஆர் சப்போர்ட்டிங் மீ, தே ஆர் கிவிங் சம் பாசிட்டிவிட்டி டு மீ. சோ வந்து எல்லாம் சப்போர்ட் தான் பண்ணாங்க தவிர எங்கேயும் ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணல. ஓகே, I think in the particular whatever Praveen has explained, நம்ம எல்லாருக்குமே including me வந்துட்டு ஒரு comfort zone கொடுக்குது. அதாவது confident that we can, even if we get this COVID virus, we should be able to sail through it with the support of the government. So நானும் ஒரு லேமேனா தான் வந்து இது பண்ணியிருக்கேன். எனக்கு பயங்கர டென்ஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அது பண்றது. இப்போ என்னன்னா இப்போ எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. சென்னையில எங்க பார்த்தாலும் வந்துட்டு ஓப்பனா தான் இருக்கும், ஆஃபீஸ் ஓப்பனா தான் இருக்கு, மீட்டிங்ஸ் போயிட்டு தான் இருக்கு. பட் நம்மளுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் that even if we get it how to handle it. நமக்குள்ளேயே வச்சுக்கணும். அதாவது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்க போனா ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிருமோ, அங்க போனா நம்மளுக்கு இப்ப ஆக்சுவலா நார்மல் ஃபீவர் இருக்கும், ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா கொரோனா வைரஸ் ஃபீவர் ஆயிரப்போகுது அந்த மாதிரி நினைக்காதீங்க. நார்மல் ஃபீவரா இருந்தாலும்
போய் டெஸ்ட் பண்ணிடுறது பெட்டர். அண்ட் கார்பரேஷன் ஆளுங்க வந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது தயவு செய்து யூ ஓபன் அண்ட் டெல் உங்களுக்கு கோல்டு இருக்கா இது இருக்கா, அவங்க அதுக்கேற்ற மாதிரி அசஸ் பண்ணிடுவாங்க. டெய்லி வந்து கேம்ப் போறாங்க, எங்க ஏரியால கேம்ப் போட்டாங்க, டெய்லி கேம்ப் போட்டாங்க, டெய்லி வந்து செக் பண்ணுவாங்க, யார் வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். அவங்க இப்போ ஏதாவது சிம்டம்ஸ் அதிகமா இருக்கும், they are giving the prescription to take for go for a test. இன்க்ளூடிங் மீ. எனக்கும் என்னன்னா கார்பரேஷன் ஆளுங்க வந்தாங்கன்னா ஐயோ நம்ம தும்மிடக்கூடாது, சளி இருக்கிற மாதிரி கூடாது, ஃபீவர் இருந்தாலும் மறைக்கணுங்கிற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஓப்பனா இருந்தாலும் ப்ராசஸ் இஸ் சிம்பிள். we will go through it and come out of it comfortably. பிரச்சனை இருக்கவங்களுக்கு கேர் சென்டர் தவிர இன்னொரு இன்டென்சிவ் கேர் சென்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ மேபி தேர் த ப்ராசஸ் இஸ் மச் மோர் இன்னும் கிளாரிட்டியா இன்னும் வந்துட்டு ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதையும் தவிர நிறைய பேர் இறந்து போறாங்கன்னா மேபி தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், அதனால தான் இருக்கலாம். அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லெட்ஸ் பி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். ஒரு 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க சொல்லணும்னு விரும்பினீங்கன்னா என்ன பாயிண்டா இருக்கும் இந்த ஹோல்? இல்லை, அது ஒன்று வந்து யாருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் ரிலே பண்ணாம ஒரு ஃபீவர் இருக்கோ ஒரு சளியோ இருக்கோ, இருமல் சளி விட ஃபீவர், மெயினாக ஃபீவர் வந்துச்சுன்னா பயப்படாமல் ஃபர்ஸ்ட் போய் சென்னை ஃபீவர் தான் ஃபர்ஸ்ட் சிம்டமா இருக்கு. ஃபீவர் வந்துச்சுன்னா 1 டே மேக்ஸிமம், செகண்ட் டே போய் டெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது இருக்கும் இல்லைன்றது ரெண்டாவது. நெகட்டிவ் வந்துச்சுன்னா சந்தோஷம், பட் இருக்கு இல்லைன்றத விட ஃபீவர் வந்துச்சுன்னா செகண்ட் டேவோ ஃபர்ஸ்ட் டே ஒரு நாள் பார்த்துட்டு அடுத்த டே போய் டெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டிலே பண்ணக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் இதுதான். இன்னொன்று நான் என்னோட மற்றவங்களுக்கு தெரியாது, பட் என்னோட இதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ் இருக்கு. எங்கேயுமே டிஃபிகல்ட்டி இருக்கு, 1 or 2 நெகட்டிவிட்டிஸ் இருக்கு, பட் இவ்வளவு அளவுக்கு வந்து கவர்மெண்ட் பண்றாங்க அப்படின்றது வந்து we have to. ஆமா, நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. ஆமா, இவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, கரெக்ட்டா ப்ராசஸ் வச்சு மேனேஜ் பண்றாங்க. we have to give appreciation to them. Okay, thank you Praveen.